துபாய் 2023 அல் குபைபா போற அந்த கடைசி மெட்ரோ ரயில் வேலை முடிஞ்சு ரொம்ப களைப்பா வீட்டுக்கு போனா போதுன்னு அந்த ரயில பிடிச்ச நம்ம ஊர் பையன் விஜய் அடுத்த நாள் காலையில உசுரோட இல்லைங்க. அந்த மூடிய ட்ரெயின் பெட்டிக்குள்ள யாருமே இல்லாத அந்த நடுராத்திரியில உன்னாலே என்னதான் நடந்திருக்கும்? அந்த பகீர் சம்பவத்தை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். அன்னைக்கே லேட் நைட் ஷிஃப்ட். அதை முடிச்சிட்டு அடிச்சு புடிச்சு ஓடி வர்றான் விஜய். நல்ல வேளை கடைசி ட்ரெயின் கிடைச்சிடுச்சுன்னு நிம்மதியா ஏறினா அந்த பெட்டி அவ்வளோ காலி இல்ல. அங்க ஒரு மூலையில கும்மிருட்டு மாதிரி ஒரு கருப்பு ட்ரெஸ்ல ஒரு பொண்ணு மட்டும் உட்கார்ந்திருந்தா. சரி, யாரோ ஒரு பேசஞ்சர் போலன்னு அவன் சாதாரணமா நினைச்சான். ட்ரெயின் மெதுவா நகர ஆரம்பிக்குது. திடீர்னு அங்கிருந்த லைட்ஸ் எல்லாம் விட்டு விட்டு எரிய ஆரம்பிக்குது. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஷன் அல் குபைபா அப்படின்னு ஒரு உறைஞ்சு போன நடுக்கமான குரல் கேக்குது. ஆனா முன்னாடி இருந்த அந்த ஸ்கிரீன்ல பார்த்தா எந்த பேரும் வரல. அது அப்படியே பிளாங்கா இருட்டா இருந்துச்சு. விஜய்க்கு என்னடா இதுன்னு ஒரே குழப்பம். சரி, அந்த பொண்ணு யாருன்னு பார்க்கலான்னு உற்று பார்க்கறான். ஆனா அவன் முகமே தெரியல. முகம் முழுக்க தலைமுடியால மூடி இருந்துச்சு. இவனுக்கு லைட்டா பயம் தொத்திக்குச்சு. உடனே மொபைல் எடுத்து யாரையாவது கூப்பிடலான்னு பார்க்கறான். ஆனா நெட்வொர்க் டிஸ்கனெக்டட். வெளியுலகம் மொத்தமா அவன் கிட்ட இருந்து துண்டிக்கப்பட்டுடுச்சு. இப்போ ட்ரெயின் அந்த இருட்டான சுரங்க பாதைக்குள்ள மெதுவா நுழையுது. சரியா 15 செகண்ட்ல அந்த பொண்ணு எந்த சத்தமும் இல்லாம மெதுவா எந்திரிக்கிறா. 30 செகண்ட் ஆகுது. விஜய்க்கு ஒரு அதிர்ச்சியான உண்மை தெரியுது. அவ கால்கள் தரையில படவே இல்ல. அவ காத்துல அப்படியே மிதக்கிறா. 45 செகண்ட். விஜய் மரண பீதியில மூச்சு வாங்க அடுத்த பெட்டி நோக்கி தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். அப்படியே உசுர கையில பிடிச்சிட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். திடீர்னு எந்த முன்னறிவிப்பும் இல்லாம ட்ரெயின் அப்படியே பிரேக் போட்ட மாதிரி நிக்குது. பெட்டியில இருந்த லைட்ஸ் மொத்தமா ஆஃப் ஆயிடுச்சு. கும்மிருட்டு. நம்ம கண்ணே நமக்கு தெரியாத அளவுக்கு ஒரு பயங்கரமான மூச்சு திணற வைக்கிற இருட்டு. அந்த நிசப்தம் அவனுக்கு மரண பயத்தை காட்டிடுச்சு. அந்த உறைஞ்சு போன அமைதியில அந்த கார் இருட்டுல இருந்து ஒரு மெல்லிய ஆனா நடுக்கமான குரல் அவன் காதுல மட்டும் ரொம்ப பக்கத்துல கேக்குது. நீ இந்த கடைசி ரயில் ஏறி இருக்க கூடாது. சடன லைட்ஸ் எல்லாம் பகல் மாதிரி பளிச்சுன்னு எரியுது. விஜய் திரும்பி பார்க்கறான். அந்த பொண்ணு இப்ப அவனுக்கு நேருக்கு நேரா ஒரு அடி தூரத்துல நிக்கிறா. அவன் கண்கள் மொத்தமா கருமையா இருக்கு. முகம் பாதி அளவு எரிஞ்சு கொடூரமா செதஞ்சு போயிருந்துச்சு. அதுதான் விஜய் தன்னோட உசுறு போறதுக்கு முன்னாடி கடைசியா பார்த்தா அந்த கோர முகம். இப்போ ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, அடுத்த நாள் காலையில அந்த சுரங்கப்பாதை பக்கத்துல விஜயோட ஐடி கார்டு மட்டும் அனாதையா கிடந்துச்சு. ஆனா அவனை தேடினா ஆளையே காணோம். போலீஸ் சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்த்தப்போ எல்லாருக்கும் பெரிய ஷாக். விஜய் இன்னமும் அந்த ரயில்குள்ளேயே உட்காந்து வெளியே அப்படியே வெறிச்சு பார்த்துட்டு இருக்கான். யோசிச்சு பாருங்க, ஐடி கார்டு வெளியே கிடக்கு. ஆனா அவர் ரயிலுக்குள்ள உட்கார்ந்திருக்கான். அதுவும் யாருக்குமே தெரியாம. எப்படி? இன்னைக்கும் இது ஒரு விடை தெரியாத மர்மந்தாங்க. இப்போ நீங்களே சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்த பிறகு ராத்திரி நேரத்துல அந்த கடைசி மெட்ரோ ரயில்ல நீங்க தனியா பயணம் செய்வீங்களா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.